तमिलनाडु में हिंदू आस्था के, हिंदुओं के विश्वास के अपमान का सिलसिला इन्होंने चलाकर रखा है. தமிழ்நாட்டிலே இந்துக்களுக்கும் சரி, அவர்களுடைய சமய நம்பிக்கைகளுக்கும் சரி, வழிபாட்டு முறைகளுக்கும் சரி முடிவு கட்டும் வகையிலே தமிழ்நாடு அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. तमिलनाडु में अयोध्या राम मंदिर भूमि पूजन के वक्त अघोषित कर्फ्यू लगाया जाता है. தமிழ்நாட்டிலே அயோத்தியின் ராமர் ஆலயத்தின் பூமி பூஜையின் போது அறிவிக்கப்படாத ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. उनके वरिष्ठ नेता सनातन धर्म को डेंगू और मलेरिया बताते हैं. அவர்களுடைய மூத்த தலைவர் சனாதன தர்மத்தை என்ன கூறினார்? டெங்கு, மலேரியா இவற்றோடு ஒப்பிட்டார். हिंदुओं के प्रोसेशन पर स्टे लगा दिया जाता है. இந்துக்களின் ஊர்வலங்கள் என்றால் அதற்கு தடை விதிக்கப்படுகின்றது. हिंदुओं के मूर्ति विसर्जन पर भी स्टे लगाने का काम डीएमके सरकार करती है. நம்முடைய மூர்த்திகளை, நம்முடைய திருவுருவங்களை நாம் கடலிலே ஆற்றிலே சென்று கரைப்பதற்கு கூட தடைகள் விதிக்கப்படுகின்றன. मैं स्टालिन जी को कहना चाहता हूं, हमारे संविधान की मर्यादाओं को आपने हिंदू समाज पर अत्याचार कर तोड़ने का काम किया है. நான் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றை கூற விரும்புகின்றேன். நம்முடைய அரசியல் சட்டத்தின் மாண்பினை குலைத்திருக்கிறீர்கள். இந்துக்களின் சமய உரிமைகளை பறித்திருக்கின்றீர்கள்.